நீங்க நீதித்துறை எல்லாருக்கும் பொதுவானது. நீங்க இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று பாகுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை. நாம இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் அனைவருக்குமான சட்டம் பொதுவானது. அது உரிமையியல் சட்டமாக இருக்கட்டும், குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும், அது ஒரே முறையான சட்டமாக இருக்க வேண்டும் என்பது மத்திய அரசு ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்கிறது. அதை இஸ்லாமிய மக்கள் ஆதரிக்கிறார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் இதயத்துல்லா போன்றவர்கள், அண்ணன் ஹென்ரிய போன்றவர்கள் அவர் அரசியல் காரணங்களுக்காக மறுத்து பேசுறாங்களே தவிர இதுல நியாயம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்களே கூட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை, இஸ்லாமியர்களுக்கு பாத்தியப்பட்ட நிலங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியே வரணும். இஸ்லாமியர்களுக்கு பாத்தியப்பட்ட அதாவது கட்டடங்கள், மிகப்பெரிய நிறுவனங்கள், கல்லூரிகள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மீட்டு மீண்டும் அந்த சமூகத்திலே இருக்கிற ஏழை எளிய மக்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் நபிகள் நாயகத்தை பொன்மொழிகளை பின்பற்றக்கூடிய, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கான சொத்துக்களை அந்த சமூகத்தின் பேரான இருக்கிறவர்களும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். மற்றவர்கள் ஆக்கிரமித்திருந்தாலும் அதுவும் கண்டிக்கத்தக்கது. ஆகவே அதை முறைப்படுத்துவதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு.